பச்சைப்பயிர் புளிக்குழம்பு செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி 100 கிராம் பச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷாக வரும். அதான் வறுத்துருச்சு போதும் அப்படின்றதுக்கு எடுத்து ஓரமாக ஆற வச்சுருங்க. இப்போ தேங்காய் 4 வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு வறுத்து போடுறது பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், வெந்தயம், கொஞ்சம் அரிசி, இது எல்லாத்தையும் வறுத்ததெல்லாம் போட்டுட்டு லைட்டாக கருவேப்பிலை இதில் போட்டுட்டு ஒரு ரவுண்ட் வட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் துருவிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் 3 தக்காளி போட்டுட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ குக்கரில் புளிக்குழம்பு மசால், மிளகாத்தூள், மல்லித்தூள், லைட்டாக மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகா, 4 பல் பூண்டு போட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் கையை வச்சு நல்லா கரைச்சிருங்க. அரைச்ச மசாலா எல்லாத்தையும். இதுக்கப்புறம் நம்ம நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் உப்பு, லைட்டாக புளித்தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பயிர் ஆறிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அந்த பயிர் எடுத்து இதில் கொட்டி பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கரண்டியோ கையோ உள்ளே விடாதீங்க. பயிரை போட்டுட்டு நல்லா குக்கர் இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் நான் அடுப்பில் வைக்கல, தனியாக தான் வச்சுருக்கேன். இது எல்லாமே குக்கர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வைக்கிறோம். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம தாளிப்பு போட்டால் போதும். பயிர் வெந்துருச்சான்றதை செக் பண்ணிடுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ புளித்தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா திருப்பி ஊற்றி கொஞ்சம் உப்பு பத்தலை நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறங்குனீங்க அப்படின்னா பச்சைப்பயிர் புளிக்குழம்பு ரெடிங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.